கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். இஸ்ரவேல் தன்னுடைய மகனாகிய யோசேப்பை அதிகமாக நேசித்தான். அதுக்காக அவனுடைய மற்ற பிள்ளைங்க மேலே அக்கறை இல்லாதவனா அவன் இல்லை. அவங்களும் அவனுடைய ரத்தத்திலேருந்து தோன்றினவங்க தானே. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்பப் போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான்னு ஆதியாகமம் 37:12-14 வரை உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு தன்னுடைய மகன்கள் மேலே அக்கறையாக இருக்க எல்லா காரணங்களும் இருந்துச்சு. அவங்க தங்களுடைய மந்தையை மேய்க்க சீகேமுக்கு செல்ல முடிவெடுத்தாங்க. அவங்க சீகேமில் நடந்துக்கிட்ட விதத்தினால தங்களுடைய பெயரை இழந்தாங்க. ஆனாலும் தாங்கள் பழி வாங்கப்படுவோன்னு எந்த பயமும் இல்லாமல் அங்கே போனாங்க. யாக்கோபுக்கு இருந்த பயம் அவங்களுக்கு இல்லை. இதை தைரியம்னு சொல்கிறதா இல்லை துணிகரம்னு சொல்கிறதா? இளம் கன்று பயம் அறியாது, ஆனால் பெற்ற மனம் தவிக்குமே. தன்னுடைய மகன்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்திடக்கூடாதுன்றதுல யாக்கோபு அக்கறையாக இருந்தான். அதனால தான் யோசேப்பை அவங்களுடைய நலனை விசாரித்து வரும்படி அனுப்புகிறான். இஸ்ரவேல் தன்னுடைய மகனாகிய யோசேப்பை மற்ற எல்லார காட்டிலும் அதிகமாக நேசித்ததுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த காரியம்தான் அவனுடைய மனசில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். தந்தை சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய யோசேப்பு நிச்சயம் நல்ல குணசாலியாக தான் நடந்திருக்கணும். சுவாரஸ்யமாக இஸ்ரவேல் யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களோட ஆடுகளை மேய்க்க அனுப்புகிறான். அவன் தன்னுடைய இளைய சகோதரன் பெஞ்சமினோட வீட்டில் இருந்தான். இஸ்ரவேலுக்கு அவருடைய மகன்களை பற்றி எந்த செய்தியும் கிடைக்கல. அவங்க தங்களுடைய தந்தைக்கு ஈஸியாக செய்தி அனுப்பி இருக்க முடியும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. குடும்பத்தில் பல வேலைக்காரர்கள் இருந்தும் யோசேப்பு தேர்ந்தெடுக்கப்படுறான். தன்னுடைய தந்தை தன்னுடைய சகோதரர்களை பற்றி ஏன் ஆழ்ந்த அக்கறை காட்டுறாருன்றத யோசேப்பு நிச்சயமாக அறிஞ்சிருக்கணும். எளிதில் புறக்கணிக்க முடியாத ஒரு ஆபத்து அவருடைய அனுப்புவதில் இருக்குது. ஆனால் அவனுடைய தந்தை அவனை அனுப்புகிறதா முடிவெடுத்தப்போ உடனடியாக முழு மனசோட ஒப்புக்கொண்டான். நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ள அவன் பயப்படலை. யோசேப்பு உடனே புறப்பட்டு போய் சீகேமை அடைஞ்சான். ஆனால் அங்கே தன்னுடைய சகோதரர்களை அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஒரு பெரிய மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் அது அவனால் முடியல. அவனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாமல் தேடி தேடி அழுத்து போனான். திசை தெரியாமல் தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன ஆச்சோன்னு ஆதங்கத்தில் அவனுடைய தேடுதல் நிச்சயம் அவனுடைய முகத்துலேயும் செயல்லையும் இருந்திருக்கும். பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் தன்னுடைய சகோதரர்களை பற்றி அங்கலாய்ப்போடு கேட்டுட்ருக்கிறான். அங்கே வந்த ஒரு நல்ல இருதயமுள்ள மனுஷன் அவன் யாரையோ தேடுறதை கவனித்து அவனுக்கு உதவி செய்ய முன் வர்றாரு. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான்னு 15-17 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களின் நடமாட்டத்தை பற்றிய இந்த செய்திக்காக நன்றி உள்ளவனாக இருந்திருக்கணும். உடனே அவன் தோத்தானுக்கு புறப்பட்டு போகிறான். தந்தையின் கட்டளைகளை நிறைவேற்றுறதில் உறுதியாக இருந்தான் யோசேப்பு. பிரியமானவர்களே, தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைங்களை பார்க்குறது இன்றைக்கி அரிதாகி போயிடுச்சு. பெற்றோர் சொல் கேட்டு கீழ்ப்படிய லஞ்சம் கேட்கக்கூடிய பிள்ளைகளை தான் நாம் அதிகமாக பார்க்குறோம். இல்லை, பெற்றோர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி பல காரணங்களை அடுக்கக்கூடிய சாக்கு போக்குகளை சொல்லக்கூடிய பிள்ளைகளை தான் அதிகம். பெற்றோர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப குறைவு. ஆனால் சுய வழியில் இருந்துக்கிட்டு பெற்றோர்களுக்கு மனநோவாக இருக்கிறத அறியாமல் இருக்கிறாங்க. யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு பிடித்த பிள்ளையாக இருக்கிறதுக்கு அவனுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கிய குணமாக இருந்துச்சு.
அவன் சவாலான காரியத்தையும் இல்லை அவன் பலத்துக்கு மிஞ்சின காரியத்தையும் தன்னுடைய தகப்பனுக்காக செய்ய முன் வர்றான். அவன் எந்த கபடமும் இல்லாமல் இல்லை தன்னுடைய சகோதரர்களின் பகையை ஒரு பெரிய தடையாக பார்க்காம அவங்களுடைய நலனில் அவனும் அக்கறையாக இருந்தான். அவங்க எப்படி இருந்தாலும் தன்னுடைய தகப்பனின் எண்ணத்தை நிறைவேற்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவங்க அவனை எட்டிக்காயாக பார்த்தாலும் இவன் அவங்களுக்கு இனிய கனியாகவே இருந்தான். நம்ம இன்னைக்கு எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறோன்றத கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னு சொல்லப்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், நற்குணசாலிகளாயிருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.